எங்கள் வீட்டுக்கு திருடன் வந்திருக்காருங்க. என்னடா வீட்டுக்கு ஜனாதிபதி வந்த மாதிரி ஒரே குஷியாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, திருடன் வந்தார். திருடன் வந்து வீட்டில் காலிங் பெல் ஃபஸ்ட்டு அடித்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டை எப்படியாவது உடச்சி திறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது உடனே சத்தம் பலமாக கேட்கவே ஓடிட்டார். அது எப்படிடா பூட்டிலேருந்து சத்தம் வரும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாம், இதுதான் பார்த்தீங்கன்னா அலார்ம் லாக், அதாவது அலார்ம் சவுண்டு வரக்கூடிய ஒரு பூட்டு. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இது எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் 10 mm ஷாக்கிள் டயா இருக்குது அண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ஷாக் சென்சர் இருக்குது. இது வெதர் ப்ரூஃபான ஒரு ஐட்டம் அண்ட் ஆல்சோ ஆட்டோ டிசாம் இருக்குது. ஐ ஸ்ப்ரே ப்ரூஃப் பாடி இதெல்லாம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் இப்படி தாங்க இருக்குது. இந்த பூட்லேருந்து 110 டெசிபிள்ஸ் அளவுக்கு சைரன் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே நினைக்கலாம், எங்க நார்மலாக வீடு பூட்டிட்டு பசங்க தெரியாமல் இப்படி கையை எடுத்துட்டாங்கன்னா தப தப தபன்னு சைரன் சத்தம் கேட்டுச்சுன்னா என்னங்க இது அப்படின்னு. ஆனால் அதான் விஷயம், அந்த சைரனை ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது மட்டும் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுத்துக்கு 3 சாவி கொடுத்துருக்காங்க. ஒன்று தொலைஞ்சிருச்சுனாலும் மீதி 2 இருக்கும். ஸோ மேலே இருக்கிற ஷேக்கில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த க்ரூவ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்போசிட் சைடு, அதாவது கீக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் போட்டு இப்போ நார்மல் பூட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சென்சார் செட்டப்பை ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நான் எவ்வளோ இழுத்தாலும் சத்தம் வராது. ஓகேங்களா? இது நம்ம நார்மல் யூசேஜ் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா. ஆனால் இந்த க்ரூவ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக ஒரு பல்ல மாதிரி, இதை அந்த சாவி போடுற பக்கத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போட்டு ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். ஸோ இட் மீன்ஸ் அந்த கீழே இருக்கிற சென்சார் செட்டப் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் லாக் பண்ணிவிட்டு இப்போ திருட மாதிரி நான் வந்து பூட்டை இழுக்கிறேன். இப்போ எப்படி சவுண்ட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வச்சு சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் நல்லா பயங்கரமாக சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். எதிர் வீட்டிலேருந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா ஆப்போசிட் பில்டிங் வரைக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சுங்க. ரியலி வந்து இது சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம இதோட நிற்கலை, இது உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கழட்டி பிரித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்றது அட்வைசபிள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் காலேஜ் டைமில் இந்த வைப்ரேஷன் சென்சர்லாம் வச்சு நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு சின்ன ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பேட்டரி போயிடுமான்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த சைரன் இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டே ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு செட் ஆஃப் பேட்டரிஸும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 2 செட் ஆஃப் பேட்டரிஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற, தேவைன்னா செக் பண்ணுங்கள். பை.